இயேசுவுக்குள்ளே பிரியமான என் அன்பு சகோதரங்களே, இந்த 40 நாள் தவத்திரு யாத்திரையின் 7ஆம் நாளில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய இறைவாசகங்களை நாம் பார்க்கின்ற பொழுது இறைவாக்கினர் யோனாவினுடைய அடையாளம் எடுத்துரைக்கப்படுகின்றது. ஆண்டவர் இயேசுவிடம் வந்த மக்களுக்கு அவர் கூறுகின்ற வார்த்தை, இந்த தீய தலைமுறையினருக்கு இறைவாக்கினர் யோனாவினுடைய அடையாளத்தை தவிர வேறு எதுவும் வழங்கப்பட மாட்டாது என்று ஆண்டவர் கூறுகின்றார். பிரியமான சகோதரங்களே, இறைவாக்கினர் யோனா நினிவே நகர மக்களுக்கு ஆண்டவருடைய வாக்கை எடுத்துரைத்தார். அதாவது இந்த 40 நாட்களுக்குள் இந்த நினிவே நகரம் அழிக்கப்பட போகிறது என்ற ஆண்டவருடைய செய்தியை எடுத்துரைத்தார். ஏனென்று சொன்னால், இந்த நினிவே நகரம் தங்களுடைய வாழ்க்கையில் இருந்து சிதறி அவர்களுடைய பிழையான நெறிகட்ட வாழ்க்கை முறையை வாழ்ந்து வந்ததன் விளைவாக ஆண்டவர் அந்த நகரத்தை அழிப்பதற்கு முயற்சி செய்கின்றார். அதனால்தான் அந்த பெரிய நகரத்துக்கு இறைவாக்கினர் யோனா செல்கின்றார். இந்த யோனா செல்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்ற வார்த்தை, அது ஒரு பெரிய நகரம், அதை கடக்க 3 நாட்கள் எடுக்கும் என்று சொல்லி. பிரியமான சகோதரங்களே, இந்த நினிவே நகரத்தை போன்றுதான் எங்களுடைய வாழ்க்கையும் பல விதங்களில் அமைந்திருக்கின்றது. சில நேரங்களில் நாம் ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியங்களை செய்து கொண்டு பலவிதமான சாத்தானின் மாயைக்குள்ளே விழுந்து விடுகின்றோம். இந்த உலகத்தினுடைய அறிவை நாங்கள் பெரிதாக எண்ணிக்கொண்டு இறைஞானத்தை விட்டு விடுகின்றோம். அதனால் தான் பலவிதமான காரியங்களில் ஆண்டவருடைய மீது நம்பிக்கை வைக்காமல் இந்த உலகத்தின் மீது நம்பிக்கை வைத்து நாங்களும் பலவிதமான அடையாளங்களையும் பலவிதமான எதிர்பார்ப்புகளையும் இந்த உலக காரியங்களிலே வைத்துக் கொண்டிருக்கின்றோம். மாறாக நம்பிக்கையின் வழியில் நாங்கள் நடப்பது குறைவாக இருக்கிறது. ஆகவே பிரியமான சகோதரங்களே, ஏதோ ஒரு வழிகளில் இறைவாக்கினர் யோனா ஆண்டவருடைய வார்த்தை எடுத்துரைத்ததை போன்று எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய வார்த்தை ஏதோ ஒரு வழிகளில் ஒரு குறுஞ்செய்தி மூலமாக அல்லது நாம் காண்கின்ற வீடியோக்கள் மூலமாக அல்லது நாம் கடந்து செல்கின்ற இறை வாசகங்கள் மூலமாக எங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. நாங்களும் அந்த நினிவே மன்னனை போன்று அந்த மக்களை போன்று நாங்கள் மனமாற உண்ணா நோன்பு இருந்து நாங்கள் இறைவனிடம் மன்றாடி அவருடைய இரக்கத்தை பெற வேண்டும். ஆகவே பிரியமான சகோதரங்களே, இந்த உலகம் தர முடியாத சமாதானத்தை ஆண்டவர் இயேசு மாத்திரமே எங்களுக்கு தருவார் என்ற நம்பிக்கையோடு நாமும் மனம் மாறுவோம். இந்த வாழ்வை ஆண்டவருக்காக நாம் கரங்களிலே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஆமேன்.